السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الذين يبخلون ويأمرون الناس بالبخل ومن يتول فإن الله هو الغني الحميد صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم واتقوا الشح فإن الشح أهلك من كان قبلكم أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. துணில்லாத வான் படைத்து நிலையில்லாத பூமியை படைத்து உலகத்தை ஆட்சி செய்கின்ற வல்ல அல்லாஹுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவனது அன்பும் அருளும் நம் இருலோகத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சத்திய ஷஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் மீதும் நல்லடியார்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் அன்பியாக்கள் அவுலியாக்கள் மீதும் குறிப்பாக அவர்களது சுன்னத்தை பின்பற்றி பேணி வாழக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் ரமலானிலே கடைசி ஜும்ஆ இறுதி 10, அதுவும் இன்றைய தினம் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய புனிதமிக்க நாளின் பகலினுடைய பகுதி. இன்றைய நாளையிலே மாத்திரமல்ல, இதுவரை நாம் செய்த எல்லா அமல்களையும், குறிப்பாக நோன்புகளையும் தொழுகைகளையும் திக்ராத்துகளையும் அருள்மறை குர்ஆனுடைய ஓதுதலையும் நம்மிடமிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையாக கபூல் செய்து ஈருலக நன்மைகளை நமக்கு நிறைவாக வழங்கி அருள் புரிவானாக ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தினத்தினுடைய ஒரு சிந்தனை, நம்மில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிலர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மாத்திரம் பொருள் வசதிகளை நிறைய கொடுத்திருப்பார். அவர்கள் அந்த பொருட்களை தனக்கும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் போக அதிகப்படியாக இருப்பவைகளிலே முடிந்த அளவு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி ஒரு நல்லெண்ணத்தை அவர்களுடைய உள்ளத்திலே போடுவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களிடத்திலே பொருளாதாரத்தை கொடுத்திருப்பார். அல்லாஹ்னுடைய அந்த நாட்டத்தில் ஒரு சிலர்கள் மாத்திரம் நிறைவேற்றுகிறார்கள். மற்றும் சிலர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் யார் என்பதைத்தான் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உடலில் ஒரு கிருமி வந்துருச்சுன்னு வைங்க, அது என்னவாகும்? கொஞ்சம் கொஞ்சமாக உடலை அதை அரித்து பாதிப்பை ஏற்படுத்தி உடல் முழுவதையும் அது வீணாக்கி வரும். அதே போலத்தான் இந்த கருமித்தனம் என்று சொல்லக்கூடிய கஞ்சத்தனம், இது நம்முடைய நல்ல அமல்களை எல்லாம் வீணடித்து அதை அழித்து விடும். அது தெரியாதவங்க தான் என்ன செய்கிறாங்க? கஞ்சத்தனத்தை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அருள்மறையில் இப்படி சொல்லுவான், யார் கஞ்சத்தனம் செய்து மற்றவர்களையும் கஞ்சத்தனம் செய்யும்படி தூண்டுகிறார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. அதே போல அல்லாஹ்வுடைய கட்டளைகளை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணும். அதே போல அல்லாஹுக்கு ஒரு நஷ்டமும் ஏற்படாது என்று சொல்லக்கூடிய வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே பேசுவார். நாம் கஞ்சத்தனம் செய்வதனால் அல்லாஹ்விற்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவது இல்லை. கஞ்சத்தனம் செய்வதனால் அதனுடைய பாதிப்பை நாம் தான் அடைவோம் என்பதை அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லித் தருகிறார். அருமை நாயகம் சொன்னார்கள், நீங்கள் கஞ்சத்தனத்தை பயந்து கொள்ளுங்கள்.
கஞ்சத்தனம் என்பது உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்தை அது அழித்திருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு செய்தியை நாம் அருமை நாயகத்தினுடைய ஹதீஸிலே பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு செயல் இந்த கஞ்சத்தனம் என்பது. இந்த பண்பு யாரிடத்திலேயும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் வெறுக்கிறான், அருமை நாயகம் வெறுக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் முற்றிலுமாக தடுக்கிறது, வெறுக்கிறது. இந்த கஞ்சத்தனம் என்பதை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, துஆ செய்கின்ற பொழுது அவர்களுடைய துஆவில் அவர்கள் சேர்த்து கொள்வார்கள், அஊது பிக்க மினல் புகுல், யா அல்லாஹ் கஞ்சத்தனத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே சேர்த்து கொள்வார்கள். நாமும் அதுபோல இந்த துஆவை மூலமாவது நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கஞ்சத்தனம் செய்வதனால் நமக்கு என்ன பலன் இருக்கிறது, ஏதாவது நன்மைகள் கிடைக்கிறதா என்று சொன்னால் இல்லை. மலக்குமார்களுடைய துஆவை நாம் இழந்து விடுகிறோம். கஞ்சத்தனத்தினால, இந்த கருமித்தனம் செய்வதனால் மலக்குமார்களுடைய துஆவை நாம் இழந்து விடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகள் காலையிலும் இந்த பூமிக்கு இறங்குகிறார்கள். 2 மலக்குமார்கள் காலை நேரத்தில் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குறாங்க. இறங்கிட்டு இறங்கக்கூடிய 2 மலக்குகளை ஒரு மலக்கு துஆ செய்கிறார், அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா என்பதாக ஒரு மலக்கு துஆ செய்கிறார். யா அல்லாஹ், செலவு செய்யக்கூடியவருக்கு அவருக்கு அதற்கு பகரத்தை நீ கொடுத்து விடு என்பதாக ஒரு மலக்கு துஆ செய்கிறார். இன்னொரு மலக்கு அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ் கஞ்சத்தனமாக இருப்பவருக்கு நஷ்டத்தை கொடு என்பதாக துஆ செய்கிறார்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அருமை நாயகத்தினுடைய இந்த ஹதீஸை நாம் சிந்திக்க வேண்டும். காரணம், மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படுகிறது, கபூல் செய்யப்படுகிறது. நாம் கஞ்சத்தனம் செய்தால் நமக்கு நஷ்டத்தை கொடுக்கும்படி அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் துஆ செய்கிறாங்க. அதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். நமக்கு எல்லா விதத்திலேயும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பாடம் இருக்கிறது, நமக்கு பாடம் இருக்கிறது. அருமை நாயகத்தினுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றை நாம் புரட்டி பார்த்தாலே கஞ்சத்தனத்திலிருந்து எந்த அளவிற்கு தூரமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நேரத்தில் செய்தியை சொல்லுவாங்க, ஷைஅன் கத்து ஃபகாலலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னு சொன்னால் இல்லைன்னு அவங்க சொன்னதே கிடையாதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் இல்லை என்று சொன்னதே கிடையாது என்பதாக ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழாடை உடுத்திருக்கிறாங்க, கீழாடை இருக்குது, மேல் ஆடை உடுத்துவதற்கு அவங்கள்ட்ட துணி இல்லை, மேலே ஒரு துண்டை போத்திருக்கிறாங்க. இதை பார்த்த ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலே உடுத்துவதற்கு ஆடை கூட இல்லையே என்கின்ற கவலையில் என்ன செஞ்சாங்க, ஒரு பெண்மணி தன் கையால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசையாக ஒரு சட்டையை தச்சு எடுத்துகிட்டு வர்றாங்க, மேல் ஆடையை தச்சு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சட்டையை வாங்கிட்டு போய் உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் அதை போட்டுட்டு வெளியே வர்றாங்க. வீட்டில் இருந்து அந்த சட்டையை போட்டுக்கிட்டு வெளியே தான் வர்றாங்க. வந்த உடனே ஒரு சஹாபி பார்த்துட்டாங்க, ஆஹா அழகாக இருக்குது. பார்த்துட்டு அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த சட்டையை எனக்கு தாங்கலைன்னு கேட்டாங்க. சுற்றிலும் இருக்கக்கூடிய சஹாபா தோழர்கள் முகம் சுளிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இருப்பான்னு சொல்லிட்டு உள்ளே திரும்ப போயிட்டாங்க. உள்ள அருமை நாயகம் போன உடனே சஹாபா தோழர்கள் மற்றவர்களெல்லாம் சூழ்ந்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஆசையாக இப்போ தான் ஒரே ஒரு சட்டை வந்துச்சு, அதுவும் நல்ல சட்டை, இப்போ தான் போட்டுட்டு வெளியே வந்தாங்க, அதுக்குள்ளேயும் நீ இப்படி கேட்டுட்டு எப்பயான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து திட்டுறாங்க, அந்த சஹாபியை திட்டுறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே போனவங்க ஒரு 2 நிமிஷம் ஆகுது வெளியே வர்றதுக்கு. அதுக்கு முன்னதாக இந்த சஹாபி சொன்னாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அருமை நாயகத்தினுடைய சட்டையின் மீது ஆசைப்பட்டோ அவங்கள்ட்ட பிடுங்கணும், நான் அதை போட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையில் நான் கேட்கல. அந்த சஹாபி சொல்கிறாங்க, அதற்காக வேண்டி கேட்கல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான உடலை தொட்ட அந்த சட்டை என்னிடத்தில் இருந்தால் நான் சீக்கிரம் மௌத்தா போயிடுவேன், நான் மரணம் அடைந்து விடுவேன். மௌத்தா போன உடனே என்னுடைய உடலை போர்த்துவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமிக்க அந்த மேலாடை எனக்கு வேணும். போத்திட்டுன்னு சொன்னால் அல்லாஹ்விலிருந்து எனக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும், மன்னரை வேதனையிலிருந்து நான் குறைக்கப்படுவேன். அந்த ஆசையினால தான் நான் கேட்டேன்னு சொன்னாங்க. சொல்லி முடித்த கொஞ்சம் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போனவங்க வெளியே வர்றாங்க. வெளியே வர்றவங்க எப்படி முன்னாடி இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த சட்டையை கழட்டிட்டு ஏற்கனவே மேலே போத்திருந்த அந்த துண்டை போத்திக்கிட்டு வெளியே வர்றாங்க. வந்துட்டு கொண்டு வந்து அந்த சட்டையை மடித்து அந்த சஹாபிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த சஹாபி அதை கொண்டு போய் பத்திரமாக வைத்திருந்தார்கள். அதே மாதிரி கொஞ்ச நாளையில் அவங்களும் வஃபாத் ஆயிட்டாங்க. மௌத்தான பிறகு அருமை நாயகத்தினுடைய சட்டை அவர்கள் மீது போத்தப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து யார் எதை கேட்டாலும் எந்த மறுப்பும் இல்லாமல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு கொடைத்தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். தனக்கென ஒன்றையும் சேமித்து வைத்தது கிடையாது. தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் அதையே பழக்கப்படுத்தியிருந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு என்ன செய்கிறாங்க, 70,000 திர்ஹம் 70,000 திர்ஹங்களை ஆயிஷா நாயகிக்கு பரிசாக கொடுத்து அனுப்புகிறாங்க, அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆயிஷா நாயகி அதை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு என்ன செஞ்சாங்க, டக்கு 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 டக்குன்னு என்ன செஞ்சிட்டாங்க, தர்மம் பண்ணிட்டாங்க. 70,000 திர்ஹங்கள் எல்லாத்தையும் சதக்கா பண்ணிட்டாங்க, தர்மம் கொடுத்துட்டாங்க. அப்போ ஆயிஷா நாயகிட்ட அடிமை பெண்ணாக இருந்த அந்த வேலைக்கார பெண்மணி கேட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க ஆயிஷா நாயகி உடுத்திருந்த ஆடை கிழிந்ததாக இருந்தது. அவங்க நினச்சா அந்த அன்பளிப்பில் எதுனாலும் வாங்கியிருக்கலாம், 70,000 திர்ஹங்கள். இந்த செய்தி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு போகுது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, கொஞ்ச நாளில் 1,00,000 திர்ஹங்களை கொடுத்து அனுப்புனாங்க. அதே மாதிரி அன்பளிப்பாக ஆயிஷா நாயகி கொடுத்து அனுப்புகிறாங்க. காலை நேரத்தில் ஆயிஷா நாயகி வீட்டுக்கு அந்த 1,00,000 திர்ஹங்கள் அன்பளிப்பாக கொண்டு வரப்படுது. முஆவியா ரலியல்லாஹு கொடுத்து விட்றாங்க. காலை நேரத்தில் வாங்கின ஆயிஷா நாயகி அம்மையார் அவர்கள் 1,00,000 திர்ஹங்களையும் மாலைக்குள்ளாக எல்லாத்தையும் சதக்கா பண்ணி முடிச்சிட்டாங்க. சுபஹானல்லாஹ். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு அவர்களிடத்தில் பாடத்தை கற்பித்திருந்தால், பாடத்தை கற்றுக்கொண்டிருந்தால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பிலே தான் ஆயிஷா நாயகி அந்த அமலை செய்கிறார்கள். எல்லாவற்றையும் சதக்கா செஞ்சுட்டாங்க, தர்மம் செஞ்சுட்டாங்க. கஞ்சத்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ஒரு புள்ளி கூட கிடையாது. இதையே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய உம்மத்தார்களாகிய நமக்கு அல்லாஹ் அதை கடமையாக்கி இருக்கிறான். ஒன்று தெரியுமா, நம்மவர்களுக்கு மத்தியிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் கொடைத்தன்மை உடையவராக இருக்கிறாரோ, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல எண்ணத்தில் யார் இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு நெருக்கமானவராக ஆக்கிக் கொள்கிறார். இறைவனுக்கு நெருக்கமானவராக இருப்பார். அது மட்டுமல்ல, அவர் சொர்க்கத்துக்கும் நெருக்கமானவராக இருப்பார். அதே போல மக்களினுடைய முஹப்பத்துக்கும் நேசத்திற்கும் நெருக்கமானவராக இருப்பார். நரகத்தை விட்டும் தூரமானவராக இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அதே போல யார் கஞ்சத்தனம் உள்ளவராக இருக்கிறாரோ, கஞ்சத்தனம் உடையவராக யார் இருக்கிறாரோ அவர் இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு தூரமானவனாக ஆகிவிடுகிறார். அதே போல சொர்க்கத்திற்கும் தூரமானவனாக ஆகிவிடுகிறார். மக்களுடைய அந்த நேசத்திற்கும் மஹப்பத்திலிருந்தும் தூரமானவராக ஆகிவிடுகிறார். நரகத்திற்கு நெருக்கமானவராக ஆகிவிடுகிறார் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸினுடைய லாஸ்ட்டில் ஒரு வரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நிறைய இபாதத்துகள் செய்யக்கூடிய ஒரு ஆபிதாக இருக்கிறான்.
ஆனால் கஞ்சத்தனம் உடையவனாக இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் சிறந்தவன் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், ஒரு புத்தி குறைவான அறிவியலியாக ஒரு மனிதன் இருக்கிறான், ஆனால் கொடைத்தன்மை உடையவனாக இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் சிறந்தவன் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கஞ்சத்தனம் என்பதற்கு இம்மி அளவு கூட இஸ்லாத்திலே இடமில்லை. கொடைத்தன்மையை நாம் நம்முடைய ஈமானிய அடையாளமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். கெட்டவருக்கான அடையாளத்தை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு மனிதத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பண்பு என்ன தெரியுமா? கஞ்சத்தனமும் கோழைத்தனமும். கஞ்சத்தனமும் கோழைத்தனமும் இந்த இரண்டும் தான் கெட்ட குணம் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமானுக்கும் இந்த கஞ்சத்தனத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு எவ்வளவு தூரம் தெரியுமா? எவ்வளவு தூரம் தெரியுமா? ஈமானுக்கும் இந்த கஞ்சத்தனத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தூரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஈமானும் இந்த கஞ்சத்தனம் என்று சொல்லக்கூடிய கருமித்தனமும் ஒன்று சேராது என்பதாக சொல்லுகிறார்கள். ஒரு முஃமின் உண்மையான முஃமினாக இருந்தால் அவன் கஞ்சத்தனத்தை ஒரு காலமும் கையில் எடுக்க மாட்டான், அவன் கருமியாக இருக்க மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒருவேளை அவன் கஞ்சத்தனத்தோடு இருந்தால் ஈமான் அவனிடத்தில் இருக்காது என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அலா குல்லி முஸ்லிமின் சதகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்கா செய்கிறது, தர்மம் செய்கிறதுங்கிறது எல்லாருக்கும் கடமைன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக செய்ய வேண்டும், செய்தே ஆக வேண்டும். தர்மம் சதக்காங்கிறது செய்தே ஆக வேண்டும். என்கிட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் இல்லையே, நான் எப்படி சதக்கா கொடுக்கறது? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்குறாங்க, எப்படி தர்மம் செய்கிறது? எங்கள்கிட்ட பொருட்கள் இருந்தால் தான் நாங்கள் தர்மம் செய்ய முடியும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்கிட்ட பணம் பொருள் இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்கள் உழைச்சி என்ன செய்யணும்? தர்மம் கொடுக்கணும், சதக்கா கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். உழைத்து கொடுக்க வேண்டும். உழைக்கிற அளவுக்கு என்ற உடம்புல தெம்பு இல்லை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்தவர்களுக்கு உடல் அளவில் ஏதாவது உதவி செய். அவருக்கு ஏதாவது தேவை இருந்தால் உன்னால் முடிஞ்சதை நீ போய் செய். பிறகு அதுவும் கேட்குறாங்க, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லையே, அப்போ என்ன செய்கிறது? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருங்கள். இது தர்மம், சதக்கா. கஞ்சத்தனத்தை ஒரு காலமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்ததே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கோபத்திற்கு உரித்தானவர்களாகத்தான் கஞ்சத்தனம் உடையவர்கள் இருப்பார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன், எல்லா மனைவிமார்களும் அவர்களுக்கு தகுந்தவாறு எல்லா விதமான நற்பாக்கியமான இபாதத்துகளிலேயும் அவர்கள் ஆபிதாக்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஒரு நேரத்தில் சொன்னாங்க இல்லையா, மனைவிமார்கிட்ட சொன்னாங்க, அவங்களுடைய கடைசி நேரம், நான் இந்த துன்யாவை விட்டு மறைந்த பிறகு உங்களிலே யாருடைய கை நீளமாக இருக்கிறதோ அவர்தான் என்னிடத்தில் முதலாவதாக என்னை வந்து சந்திப்பார்னு சொன்னாங்க. கை யாருக்கு நீளமாக இருக்குதோ, யார்கிட்ட? மனைவிமார்கள்ட்ட. மனைவிமார்களிலேயே யாருடைய கை நீளமாக இருக்கிறதோ அவர்தான் என்னை முதலிலே வந்து சந்திப்பான். எல்லா மனைவிமார்களும் போட்டி போட்டாங்க, நம்மளாக இருக்க மாட்டோமா, நம்மளாக இருக்க மாட்டோமா? ஏன்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்வது மாத்திரம் அல்ல, அவர்களோடு மரணிப்பதற்கும் மௌத்தாகுவதற்கும் தயாராக இருந்தார்கள். உம்மஹாத்துல் முஃமினீன் எல்லாரும் பார்க்குறாங்க, உடனே குச்சி எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் கையை அளந்து பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, யாருடைய கை நீளமாக இருக்குதோ பெருசாக இருக்குதோ அவங்க தான் முதல்ல வருவாங்க. நானாக இருக்க மாட்டேன்னா, நானாக இருக்க முடியும். எல்லாரும் அளந்து பார்க்குறாங்க. லாஸ்ட்டில் சௌதா அம்மையார், அவங்களுடைய கை தான் நீளமாக இருக்குது. அவங்களுக்கு சந்தோஷம், நாம் தான் முதலிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிறோம் என்கின்ற சந்தோஷம். அளந்து பார்த்துட்டாங்க. கொஞ்ச நாள் ஆகுது. அருமை நாயகத்தினுடைய மனைவிமார்களிலே முதலாவதாக அருமை நாயகத்தினுடைய மரணத்திற்கு பிறகு, அவருடைய மறைவுக்கு பிறகு ஜைனப் அம்மையார் அவர்கள் வஃபாத் ஆகுறாங்க. எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுடைய கை சின்னதாக தானே இருந்துச்சு, சௌதா அம்மையாருடைய கை தானே பெருசாக இருந்துச்சு, நம்ம அளந்தெல்லாம் பார்த்தோமே. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்கள் தெரியுமா? ஜைனப் அம்மையார் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் கொடைத்தன்மையிலே மிகுந்தவர்களாக இருந்தார்கள்.
ஏனைய மனைவிமார்களை விட கொடைத்தன்மையிலே மற்றவர்களுக்கு தர்மம் சதக்கா செய்வதிலே மிக உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். அடுத்த வீட்டில் போய் வேலை செஞ்சு அந்த பணத்தில் ஜைனப் அம்மையார் என்ன செய்வாங்க? தர்மம் செய்வாங்க. தோலை பதனிட்டு அதிலிருந்து வரக்கூடிய உழைத்து அதிலிருந்து பணத்தை தர்மம் செய்வார்கள், சதக்கா செய்வார்கள், சதக்கா செய்து கொண்டே இருந்தார்கள். அருமை நாயகத்தை முதலிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஜைனப் அம்மையார் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்தில் தான் ஜைனப் அம்மையார் அவங்க வஃபாத்தானாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலிலே சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள். ஏன்? கஞ்சத்தனம் என்பது இம்மி அளவும் அவர்களிடத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உரித்தானவர்களாக கஞ்சத்தனமுடையவர்கள் மாறிவிடுவார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், 3 நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொண்டுவான், கோபத்தோடு அவர்கள் மீது இருப்பான். 3 நபர்கள் என்பதாக அருமை நாயகம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், பொய் சொல்லக்கூடிய அரசன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மீது கோபத்தோடு இருப்பார். இரண்டாவதாக பெருமை அடிக்கக்கூடிய ஏழை, அவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக மிக கோபமுடையவனாக இருப்பான். மூன்றாவதாக அருமை நாயகம் சொன்னார்கள், கஞ்சத்தனமுடைய பணக்காரர்கள், கஞ்சத்தனமுடையவர்கள், அவர்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கக்கூடிய கோபம் அவர்கள் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எண்ணத்திற்குரியவர்களே, கஞ்சத்தனம் என்பது எதில் இருக்க வேண்டும்? கஞ்சத்தனம் என்பது எதில் இருக்கக்கூடாது? கஞ்சத்தனம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை அது எப்படி திசை திருப்பிவிடும், ஈமானை எப்படி அது குளறுபடி ஆக்கிவிடும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நிச்சயமாக மனிதர்களிலே இயலாமையிலே உள்ளவர்கள் யார் என்று சொன்னால், துஆ கேட்கறதுக்கு வெட்கப்படுவாங்க, தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, எல்லாம் செய்வாங்க, கையேந்தி துஆ கேட்பதற்கு வெட்கப்படுவார்கள். அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இவர்களெல்லாம் இயலாதவர்கள் என்பதாக சொல்கிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் கருமித்தனம் உடையவர்கள் தெரியுமா? கஞ்சத்தனம் உடையவர்கள் யார் தெரியுமா? சலாம் சொல்வதற்கு கூட வெட்கப்படுவாங்க. ஒரு ஆள் பார்த்தா சலாம் சொல்கிறது, அது எந்த வகையிலாக இருக்கலாம், வெட்கப்பட்டு கொண்டு அல்லது இவருக்கே நம்ம சலாம் சொல்லணும் என்கின்ற எண்ணத்தில் சலாம் சொல்வதை யார் விட்டு விடுகிறாரோ அவர் கருமித்தனத்தில் இருக்கிறார், கஞ்சப்படுகிறார் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சிறு பிள்ளையிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், சலாம் சொல்வதை கற்றுக் கொடுக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்தால், இமாம்களை பார்த்தால் அல்லது மற்ற பெரியவர்களை பார்த்தால் சலாம் சொல்லும்படி சின்ன பிள்ளைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். வீட்டில் இருந்து வெளியே போச்சுன்னா பிள்ளைங்க திரும்ப வருகின்ற பொழுது சலாம் சொல்லிட்டு தான் வரணும். நம்ம வீடு தானே, நம்ம தாய் தப்பன் தானே வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம சகோதரன் இல்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தர்றாங்க, காலியான மனையாக இருந்தாலும், காலியாக இருக்குது ஒரு வீடு, வீட்டில் யாருமே இல்லை, ஆனால் அந்த வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, போய்க்கு நீங்கள் தான் திறக்கிறீங்கன்னு சொன்னால் சலாம் சொல்லிட்டு தான் உள்ளே போகணும். அருமை நாயகம் கற்றுத்தருகிறார்கள். ஆக வீட்டிலே இருப்பவர்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு நாம் உள்ளே செல்ல வேண்டும். யார் சலாம் சொல்வதிலே அதை சலாம் சொல்வதை விட்டும் யார் தவிர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக கருமித்தனம் உடையவர்கள், கஞ்சத்தனம் உடையவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க, வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மனிதர்களிலே மிக மிக கருமித்தனமுடையவர் யார் யார் ரசூலுல்லாஹ் என்பதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறான். கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கருமித்தனம் கஞ்சத்தனமுடையவர் யார் தெரியுமா? யாரிடத்தில் என் பெயர் சொல்லப்பட்டு என் மீது ஸலவாத்து சொல்லலையோ அவர்தான் மனிதர்களிலேயே மிக மிக கஞ்சன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஹம்மத் என்கின்ற பெயரை கேட்டாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக உம்மத்துமார்கள், உண்மையான உம்மத்துமார்களாக இருந்தால் கண்டிப்பாக ஸலவாத்து சொல்லுவார்கள். யார் சொல்லவில்லையோ அவர்கள் கஞ்சன் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமுடைய அமல்களை பாருங்கள், இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை, ஏவல்களை பாருங்கள். எதை எடுத்தாலும் சரி மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டளை இடுகிறது. வேறு எந்த மார்க்கத்திலோ மதத்திலேயோ இது போன்று சொல்லப்பட்டது கிடையாது.
எதை எடுத்தாலும் சரி. இதோ இந்த ரமலான் மாதம் இருக்குது, நம்மளே ஒரு சிலர்கள் நோன்பு வைக்கக்கூடிய அளவிற்கு உடல் தகுதி பெறவில்லை. என்ன செய்கிறது? ஃபிதியா கொடுங்க, ஃபிதியா கொடுங்க, அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இல்லை நான் ரமலான் நோன்பு ஃபுல்லாக வச்சுட்டேன், ஃபித்ரா கொடுங்க. ஏன்? நீங்கள் வச்ச நோன்புகளில் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருக்கும், பிழைகள் இருக்கும், அது பொறுக்கணுமா இல்லையா? உங்களுடைய நோன்புகள் பரிபூர்ணமாக அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டுமா இல்லையா? ஃபித்ரா கொடுங்க. இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வைத்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சத்தியத்தை முறித்தால் என்ன செய்யணும்? அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும். இஸ்லாமிய சட்டத்தில் தண்டனை என்பதாக ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அதை பாருங்கள். எந்த தண்டனையாக இருந்தாலும் சரி, எந்த தவறுக்கு பாவத்திற்கு பரிகாரமாக தண்டனையாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உதவி செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ளாக வைத்திருக்கிறான். நாம் சந்தோஷப்பட வேண்டியவர்கள் மாத்திரமல்ல, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு முழுமையாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருட்களிலிருந்து ஏதாவது கொஞ்சத்தை மற்றவர்களுக்கு ஈந்து வாழ வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. எனக்கு வேணும், என் மனைவிக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேண்டும் என்பதாக சேகரித்து வைத்துக்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல கஞ்சத்தனம் பிடிக்கக்கூடிய பொருட்கள் ஒவ்வொன்றும் பாழாகிவிடும். எப்படி உடலிலே ஒரு நோய் சிறிதாக வந்து பிறகு அது பெரிதாக நம்மை அழித்து விடுகிறதோ, அதுபோல இந்த கஞ்சத்தனம் ஒன்று உங்களிடத்தில் இருந்தால் உங்களுடைய பொருட்கள் அனைத்தும் அது அழிந்துவிடும், பாழாகி போய்விடும் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவே தான் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை தெரிந்து அதை பின்பற்றி பேணி நடப்பதற்கு முடிந்த அளவிற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய காலகட்டங்களில் நாம் முடிந்த அளவு எந்த அளவிற்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தோம், அல்லாஹ் கொஞ்சமாவது பயந்தோம். மற்ற நாட்களை விட நோன்பு வச்சுருந்தேன்னு சொன்னால் பொய் சொல்வதற்கு கண்டிப்பாக, உண்மையிலேயே நோன்பு வைத்தவர்கள் பொய் சொல்வதற்கு கொஞ்சம் தயங்குவாங்க. மற்ற நாளையில் சாதாரணமாக சொல்லியிருப்பாங்க. அதே போல் நோன்பு வைத்து கொண்டு ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்வதற்கும் கூட இந்த நோன்பு நம்மை தடுத்துக்கூடாது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அசௌமு ஜுன்னத்துன்னு சொன்னாங்க. அது ஒரு கேடயம்னு சொன்னாங்க. பாவங்களிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் பிழைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், ரமலான் நம்மை பரிசுத்தப்படுத்தும். ரமலான் நம்மை அழகான முறையில் நம்மை பரிசுத்தமாக்கிவிடும். இந்த பரிசுத்தத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ரமலானுக்கு பிறகும் அதை நாம் கடைபிடித்து கொண்டே இருக்க வேண்டும். நோம்பில் மட்டும்தான் நான் தொழுவேன், நோம்பில் மட்டும்தான் நான் சதக்கா செய்வேன், நோன்பிலே மாத்திரம்தான் நான் பொய் பேசாமல் இருப்பேன், நோன்பிலே மாத்திரம்தான் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வேன், நோன்பிலே மாத்திரம்தான் நான் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலேயும் கெடுதல் நினைக்க மாட்டேன் என்பதாக நோன்புக்கு மாத்திரம், ரமலானுக்கு மாத்திரம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எல்லா விஷயங்களையும் தடைபடவில்லை. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்நாள் முழுவதிலேயும் அதை தொடர்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அதிமுக்கியமாக ரமலானிலே நாம் எப்படி எந்த அளவிற்கு தொழுகைகளை பேணி நாம் பாதுகாத்தோமோ, அருள்மறை குர்ஆன் ஓதுவதை எப்படி நாம் பேணி பாதுகாத்தோமோ, அதே போல் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய எண்ணம். மற்ற 11 மாதத்தில் நம்ம எதுவுமே அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு நம்ம கொஞ்சம் வருடலாக தான் இருந்திருக்கோம். ஆனால் ரமலான் மாதத்தில் கண்டிப்பாக நாம் என்ன செய்வோம்? ஏதாவது கொடுப்போம் என்பதாக அந்த எண்ணம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பின் மூலமாக நமக்கு வரவழைத்திருக்கின்றான் என்று சொன்னால், நோன்புக்கு பிறகும் கூட அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான முறையில் கற்றுத்தருகிறது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி கஞ்சத்தனத்தை வெறுக்கிறானோ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கஞ்சத்தனத்தை வெறுக்கிறார்களோ, அதே போல நாமும் கஞ்சத்தனத்தை வெறுத்து கொடைத்தன்மை உடையவர்களாக மாறுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பொருளாதாரத்திலே, நம்முடைய பொருட்களிலே நிறைய ஊற்றுக்கண்ணாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரவழைத்து கொண்டே இருப்பான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை சொன்னானோ, நாம் எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் வழி நடப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.